ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் shivaji. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸோடைய நெக்ஸ்ட் அப்டேட் போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன நடந்துச்சு, என்னென்னலாம் நம்ம வந்து வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் ஷேர் பண்ணோம் அப்படின்ற விஷயத்தை ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரைட், ஃபஸ்ட்டு இந்த ஒரு டாபிக் முடிச்சுக்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய வெபினார் குரூப்பில் என்னென்ன ஷேர் பண்ணோம். காலையில் ஆஸ் யூஸ் நம்ம ஃப்ரீ குரூப்பில் ஷேர் பண்ணது தான் பார்த்திங்கன்னா ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணி மார்க்கெட்டில் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். காலையில் பார்த்திங்கன்னா அப்பர் சைடுக்கான அந்த பிளானும் கிடைக்கல. மார்க்கெட்டு ஒரு இன்றைக்கோட டேயோட லோவை பிரேக் பண்ணி கீழே வந்துட்டுருந்துச்சு. எனக்கு அதுலேயும் வந்து அப்பர் சைடில் இன்ட்ரெஸ்ட் எதுவும் இல்லை. அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன், இது வந்து 10 minutes ஸ்ட்ராட்டஜியில் அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்க பாருங்கள். அது ஏன்னா வந்து டாப்பில் வந்து ப்ரைஸ் மேலே மூவ் ஆக சொல்லும், நமக்கு அந்த இடத்துல வந்து டாப்பில் ரிஜெக்ஷன் இருக்குது. இப்போ டாப்பில் ரிஜெக்ஷன், பாட்டம்லேயும் ரிஜெக்ஷன். ஸோ இன்றைக்கி வந்து இதில் கான்ஃபிடன்ஸ் இல்லை. ஆனால் இருந்தாலும் மார்க்கெட் மேலே மூவ் ஆகிட்டு கொஞ்சமாக லோயரில் ஃபார்மேஷன் ஆகிட்டு கீழே வர ஸ்டார்ட் ஆச்சு. அதுவும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன் பாருங்கள். மார்க்கெட்டு ப்ரைஸ் லோயரில் ஃபார்மேஷன் ஆகுது, ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். என்னோடய இன்ட்ரெஸ்ட் என்னென்னா ஒன்லி ஃபார் அப்பர் சைடுக்கான பிளான் மட்டும் தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ பிளான் அப்பர் சைடுக்கான பிளான் இருந்ததால் எனக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரு மார்க்கெட் வந்து டவுன் சைடுக்கான ப்ரெடிக்ஷன் பண்ணணும் அப்படின்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் ஒன்லி ஃபார் அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணியிருந்தேன். அதில் எஸ்எல்லும் வந்து ஹிட் ஆச்சு. எப்படி சார் எஸ்எல் ஹிட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸு இங்கே ஹை கட் ஆச்சு, ப்ரைஸ் வந்து கீழே வந்துச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டிருந்த ஸ்டாப் லாஸ் இங்கே மாடிஃபிகேஷன் பண்ணி இங்கே தான் கொஞ்சம் லோ ஸ்டாப் லாஸில் வெளியே வந்தாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு வாய்ப்பை பார்த்து நம்ம செகண்ட் அட்டெம்ப்டில் அந்த லாஸை ரிகவர் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக என்னென்னா அந்த அட்டெம்ப்டை நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணல. நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸும் ஷேர் பண்ணல, நானும் ஷேர் பண்ணல. ஓகே, இது மட்டும்தான் வந்து நம்ம ஷேர் பண்ணது. அதாவது எஸ்எல் ஹிட் ஆனது. இது வந்து டார்கெட் ஹிட் ஆச்சு. ஆனால் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஷேர் பண்ணி என்ன யூஸு, எதுவும் பிரயோஜனம் இல்லை. இருந்தாலும் பேசி பயணம் இல்லை. இருந்தாலும் அது மார்க்கெட் எந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கலையா. இப்போது நமக்கு இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தாங்க, மேலே போய்ட்டு இங்கேருந்து ஸ்டாப் லாஸ் தூக்கி இங்கே மாடிஃபிகேஷன் பண்ணி இந்த இதில் கட் ஆகிட்டு வெளியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா ட்ரெண்ட் லைனை மாற்றி இங்கே ட்ரா பண்ணி இங்கேருந்து பிரேக் அவுட் எடுத்து நம்ம இங்கே ஸ்விங்கில் ஸ்டாப் லாஸ் போட்டு ஸோ இங்கே ரிஸ்க்கு ரிவார்டு எடுத்து 1:2 எக்ஸிட் பண்ணி வெளியே வந்தாச்சு. ரைட்டுங்களா. ஸோ இது வந்து நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட், நான் உங்களுக்கு லாப நஷ்டத்தை குறிப்பிட விரும்பலை, இருந்தாலும் ஒரு இதுக்காக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ 290க்கு என்ட்ரி எடுத்திருக்காரு, 323க்கு எக்ஸிட்டாக இருக்கார். கிட்டத்தட்ட 10:41 10:59 என்ட்ரி எக்ஸிட். ஓகே, இது வந்து லாபம். ஆனால் ஃபஸ்ட்டு எஸ்எல் ஹிட் ஆச்சு இல்லை, இந்த எஸ்எல் ஹிட் ஆனது அதுவும் வந்து அமைச்சிருக்காரு அவர். ஓகே, ஏன்னா ஒரு விஷயம் சொல்ல வந்து அதனுடைய ரியாலிட்டி இருக்கணும் இல்லையா. சும்மா ஏதோ கடமைக்கு ஏதோ ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிட்டு நம்ம லாபம் சம்பாரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 300க்கு பை பண்ணி 291, அதாவது ஒரு 9 பாயிண்ட் வந்து எஸ்எல் ட்ரிகர் ஆகிடுச்சு. இங்கே என்ட்ரி எடுத்து இங்கே எக்ஸிட் ஆகிடுச்சு. 10:09 10:26 எக்ஸிட் ஆகிடுச்சு. ஏன்னா ப்ரைஸு அந்த லோ கட் ஆகிடுச்சோ நம்ம எக்ஸிட் ஆகணும், வேறு வழி கிடையாது அப்படின்றதுக்காக. ரைட்டுங்களா. ஸோ இன்றைக்கி நடந்த விஷயங்கள் இந்த அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனது, டார்கெட் ஹிட் ஆனதுலாம் ஒரு பக்கம். ரைட்டுங்களா. சரி, ஏன் சார் நீங்கள் வந்து ஹையர் ஐ ஃபார்மேஷன் பண்ணி அப்பர் சைடுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. நல்லா கவனிச்சிங்க. பெரிய டைம் ஃப்ரேமில் ஷிஃப்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் பண்ணி மார்க்கெட் மூவ் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ இங்கே நம்ம 10 minutes டைம் ஷிஃப்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம அதெல்லாம் டெலீட் பண்ணிடலாம், தேவையில்லாதெல்லாம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பிரேக் அவுட்லாம் வந்து ஆனால் இப்போ நம்ம டாபிக் வரலாம். இதெல்லாம் நடந்து முடிஞ்ச கதை, இப்போ பேசி நமக்கு எந்த யூஸும் கிடையாது. ரைட், சரி. இப்போது மார்க்கெட்டு அவர்ஸ் க்ளோசிங் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த கடந்த சில நாட்கள், அதாவது 2 நாளாக 3 நாளாக கூட எடுத்துக்கலாம் நீங்கள். சரி, 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோசிங் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து க்ரீன் தான் கொடுக்குறாங்க. ஓகே, க்ரீன் கொடுத்து மறுநாள் நாளைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆக சொல்ல அந்த இதில் சப்போர்ட் ஆகும்னு நினச்சிக்கோ. அந்த சப்போர்ட் பிரேக் டவுன் பண்ணி கரெக்ஷன் கீழே வருது. அகைன் மார்க்கெட் முடிவு சொல்ல டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி மார்க்கெட் மேலே மூவ் ஆகுது. அகைன் வந்து கரெக்ஷன் கீழே வருது. அகைன் மார்க்கெட் முடிவு சொல்ல வந்து டபிள்யூ பேட்டர்ன் மார்க்கெட் மூவ் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மார்க்கெட் முடிவு சொல்ல வந்து அந்த பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் மேலே மூவ் பண்ணிடுறாங்க. இது நம்ம காலையில் டைமில் எதிர்பார்க்குறேன், ஆனால் காலையில் டைம் கிடைக்க மாட்டேது. எதுக்காக நம்ம ஓவர் நைட்டில் ஹோல்ட் பண்ணக்கூடாதுன்னா மார்க்கெட் என்ன வேணாலும் நடக்கும் மறுநாள் அப்படின்றதுக்காக நம்ம அந்த ரிஸ்க்கை நம்ம எடுக்க விரும்புறதில்ல. ஓகே, சரி. இப்போது ஓகே சார், இதெல்லாம் சரி, நாளைக்கு என்ன நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டில் வந்து என்னுடைய வியூ, இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அப்பர் சைடு ஆஃபன்ஸ். இதில் இருந்து மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது. ஒன்லி ஃபார் அப்பர் சைடு. சரி, இதை அப்பர் சைடுன்னு எப்படி சார் நீங்கள் அப்பர் சைடுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு இந்த ட்ரெண்ட்லைனே உங்களுக்கு ட்ராப் பண்ணுறேன். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இதே கூட உங்களுக்கு ட்ராப் பண்ணுறேன். இங்கே கூட பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே க்ளோசிங் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. இப்போ ஆக்சுவலாக அந்த லாஸ்ட் மினிட் 1 minute தனியில் உங்களுக்கு அந்த 3:30 மேலே மார்க்கெட் க்ளோசிங் கொடுக்குது. அந்த கான்செப்ட்டில் பார்த்தா கூட மேலே டாப்பில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 2 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பையர்ஸ் வந்து புஷ் பண்ணி ட்ரை பண்ணாங்க. இதெல்லாம் பையர்ஸோட ஏரியா அதெல்லாம். ஓகே, அப்போது நமக்கு மார்க்கெட்
பிரேக் அவுட் ஆகிட்டு சஸ்டெண்ட் ஆகிட்டு ரீடெஸ்ட் வந்தாலும் சரி, அகைன் இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகும் சரி, நமக்கு வந்து ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு வியூ தான் இருக்குது. இப்போ 24,700 24,750 2 லெவலில் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ரைட். சரி, ஒருவேளை மார்க்கெட் அகைன் இந்த மாதிரி ரெட் கலர் கேண்டில் கீழே வந்துச்சு சார், இன்றைக்கி மாதிரியோ அதுக்கு முன்ன நாள் 4ஆம் தேதி மாதிரியோ ஒரு ரெட் கலர் கேண்டில் கீழே வந்துச்சுன்னா, எனக்கு ஸ்டில் வந்து செல்லிங் சைடு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எப்போ இந்த 200 லைனுக்கு மேலே மார்க்கெட் இருக்கவரெல்லாம் ஒன்லி ஃபார் அப்பர் சைடுக்கான பிளான் தான் எடுக்கிறதா. 200 EMA லைனுக்கு அதாவது இந்த லெவல்லாம் தாண்டி கீழே க்ளோசிங் கொடுத்ததுக்கப்புறம் ஏதாச்சும் வேறு என்ன பிளான் பண்ணலாம். ஆனால் அது வரலும் மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா எனக்கு என்னென்னா புல் பேக் மாதிரி வந்து பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகள் தான் நான் அதில் எதிர்பார்க்குறேன். மார்க்கெட் மேலே மூவ் ஆகும் அப்படின்றது என்னுடைய வியூ ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டுங்களா? இது வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாத்துக்குமே பொருந்தும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். ஓகே, நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். சார், பேங்க் நிஃப்டி என்ன சார் பிளான்னா, பேங்க் நிஃப்டி கூட சார்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சார்ட்டு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் லைனு ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பியூட்டிஃபுல் விஷயம் என்னென்னா, இந்த 200 EMAக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது பாருங்கள் மார்க்கெட். அதுதான் வந்து இதில் பியூட்டி. ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த 200 EMAக்கு வந்து வேல்யூ கொடுக்குறதே இல்லை. நான் வந்து ஆக்சுவலாக இந்த 20 வருஷமாக இந்த 200 EMAக்கு வந்து எந்த அளவுக்குன்னா அந்த அளவுக்கு ரொம்ப பின்னி பிணைஞ்சிருக்குது என் கூட. அதாவது அது கூட ட்ராவல் பண்ண சொல்லி எனக்கு ரொம்ப ரொம்ப இருக்கிற கான்ஃபிடன்ஸ் ஏன்னா இந்த 200 EMA அவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்புவேன் நான். ஏன்னா அந்த ரிஸ்க் எடுக்கிறத பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட் ஒரு பிரேக் அவுட் அப்படி இந்த பிரேக் அவுட் ஏன் நம்ம பிரேக் அவுட் எடுக்கணும், அந்த சப்போர்ட் எடுத்துருக்காங்க. ஸோ ரீடெஸ்ட் வந்து பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் இங்கேருந்து பிரேக் அவுட் பிடிங்க ஸ்டாப் லாஸ் போட்டு நம்ம இன்னும் 1:2 நம்ம ஈஸியாக வந்து கேட்ச் பண்ணலாம். 58,000 58,200 இந்த லெவல்லாம் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இது ஃபஸ்ட் லெவல். இது 2வது லெவல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ஷேர் பண்ணேன். நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆலோசகரை ஒரு டைம் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் எடுத்தால் பெட்டராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரைட். சரி, ஓகே சார். இப்போ சென்செக்ஸ் என்ன சார் டிஃப்ரெண்ட்டாக மூவ் ஆகுது சார்ட்டு? அதாவது இப்போ நீங்கள் அது ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் காமிச்சிங்க. இதில் என்னென்னா இப்போ எக்ஸாக்ட்லி இது எப்படின்னா, இங்கே செல்லர்ஸ் இருக்காங்களே, இப்போ இந்த செல்லர்ஸோடைய இது ஒரு என்ன சொல்லுதுன்னா ஒரு சப்ளை ஏரியா. அது சப்ளை ஏரியானா மார்க்கெட் ப்ரைஸும் கீழே வராங்க, அகைன் கீழே புஷ் பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் கவனிங்க, இங்கே பையர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி இதையும் நினச்சிங்க. இந்த பையர்ஸ் என்னென்னா இந்த செல்லர்ஸை உடைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதையும் புரிஞ்சுங்க. இப்போது நமக்கு ப்ரைஸ் கீழே வந்துடுச்சு அப்படின்னா இந்த 200 EMA தாண்டி க்ளோஸ் வைக்கிட்டு அப்போ நம்ம ஒத்துக்கலாம். ஓகேப்பா, அவங்க செல்லர்ஸ் வந்து ஜெயிச்சிட்டாங்க, நம்ம பிளானை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்றும் சரி இன்றைக்கும் சரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு புஷ் பண்ண மார்க்கெட் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூன்னா மார்க்கெட்டு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து 78,800 79,000 இந்த லெவல்ஸ்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். மேபி நாளைக்கு கேப் அப் ஓப்பன் ஆகிடுச்சு அதே மாதிரி அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா கேப் அப் மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் சென்செக்ஸில் கேப் அப் ஓப்பன் 4ஆம் தேதி, அங்கே கேப் அப் ஓப்பன் ஃபாலிங், கேப் அப் ஓப்பன் ஃபாலிங். அப்போ நமக்கு ஃபாலிங் வந்து இந்த நீங்கள் நினைக்கலாம் சார் 2 நாள் வந்து செல்லிங் மிஸ் பண்ணிவிட்டு சார், நல்லா லோயில் ஃபார்மேஷன் பண்ணி மார்க்கெட் கீழே வருது அப்படின்னு. ஆனால் ட்ரெண்டுக்கு நமக்கு மேலே போக சொல்ல இந்த கரெக்ஷனில் நம்ம ப்ராஃபிட் பண்ணுறது அவ்வளோ சேஃபாக இருக்காது அப்படின்றது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ரைட். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.